வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது இரண்டாவது பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். விசேட நேர்காணல் பகுதி. இன்றைய சமகாலத்தில் இலங்கையின் காலநிலை மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில் நாடு இருக்கின்றது. இந்த சீரற்ற காலநிலையிலிருந்து சற்று மீண்டு வந்திருக்கின்றோம். இன்று ஒரு அழகான விடியல் பொழுது வந்திருக்கின்றது என்றாலும் கூட சீரற்ற காலநிலை நம்மை கடந்து சென்று விட்டது. அந்த கடும் புயல் நம்மிலிருந்து கடந்து சென்று விட்டது என்றாலும் அதன் தாக்கம் இன்னும் இருக்கின்றது. அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கின்றது. இப்பொழுது வானிலை சீரடைந்திருந்தாலும் கூட தொடர்ச்சியாக மண் சரிவு அபாய எச்சரிக்கைகள் இருக்கலாம் என்ற ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது. அந்த எச்சரிக்கை தொடர்பில் அதன் விளைவுகள் என்ன இருக்கலாம், அது ஏன் அவ்வாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது என்ற சகல விபரங்களையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக இன்று விசேட அதிதி ஒருவரை கலையகம் அழைத்து வந்திருக்கின்றோம். முன்னாள் சிரேஷ்ட பேராசிரியர் புவியியல் துறை கொழும்பு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் சிரேஷ்ட பேராசிரியர் கலாநிதி எஸ் ஆண்டனி நோர்பர்ட் அவர்கள் கலையகம் வந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். இப்பொழுது அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்து அனர்த்தத்தில் பலர் சிக்கி சின்ன பின்னமாகிய ஒரு நிலை இருக்கின்றது. இப்பொழுது சீரற்ற வானிலை சற்று தெளிவடைந்திருக்கின்றது, ஒரு இயல்பு நிலைக்கு வந்திருக்கின்றோம். ஆனாலும் ஒரு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. மண் சரிவு எச்சரிக்கை தொடர்ந்தும் நிலவுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அது ஏன் அவ்வாறு எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது, அதிலிருந்து எவ்வாறு நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும், நம்முடைய செயற்பாடுகள் அந்த ஆபத்தான பகுதிகளில் உள்ளவர்களுடைய செயற்பாடுகள் நடவடிக்கைகள் எவ்வாறாக அமைய வேண்டும் சார்? இலங்கையிலிருந்து ஏறக்குறைய 200 கிலோமீட்டருக்கு அப்பால் இந்த சூறாவளி விலகி சென்றுள்ளது. அது விலகி சென்றாலும் அதனால் ஏற்பட்டிருக்கின்ற அனர்த்த நிலைமைகளுக்கு பிற்பட்ட காலங்களில் தான் பாரிய ஆபத்துக்கள் இருக்கின்றன. இப்போ உதாரணமாக நாங்கள் இந்த சூறாவளியினுடைய தாக்கம் காரணமாக இலங்கை முழுவதும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. வழக்கமாக நாங்கள் சூறாவளிகள் இலங்கையில் ஏற்படுகின்ற பொழுது கடந்த காலத்தை நாங்கள் பார்த்தால், கடந்த காலத்தில் சில வருடங்களுக்கு ஒரு முறை ஏற்படுகின்ற இந்த சூறாவளியின் காரணமாக அந்த சூறாவளியினால் பெரும்பாலும் கிழக்கு பகுதிகள் தான் கூடுதலாக பாதிக்கப்படும். அவை ஊடறுத்து செல்கின்ற பகுதிகளின் ஊடாக தாக்கத்தை ஏற்படுத்தி அவை செயலிழந்து விடும் சில வேளைகளில். அப்போ இவ்வாறான நிலைமைகளின் போது ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும்தான் பாதிக்கப்படுகின்ற ஒரு நிலை இருந்தது. ஆனால் தற்பொழுது உள்ள நிலைமை வித்தியாசமானது. ஏனென்று சொன்னால், இலங்கையில் அக்டோபர் நவம்பர் மாதங்கள் தான் இலங்கையில் மிக கூடுதலான பாதிப்புகள் ஏற்படுகின்ற மழைக்காலம். இந்த மழைக்காலத்தில் சூறாவளியினுடைய தாக்கம் இருக்கும், ஒருங்கல் வலயத்தினுடைய தாக்கம் இருக்கும், மேற்காவிக நிகழ்ச்சியினுடைய தாக்கம் இருக்கும். இவற்றின் காரணமாக இலங்கை முழுவதும் கடுமையான மழை வீழ்ச்சியும் காற்றும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலத்தில் தான் இருக்கின்றன. ஆகவே நான் ஒரு மாதத்துக்கு முதல் இந்த காலம் இலங்கையில் எதிர்வருகின்ற காலத்தில் அக்டோபர் நவம்பர் காலத்தில் பெருமளவான பாதிப்புகள் சூறாவளிகளினால அல்லது அமுக்க இறக்கங்களினால காலநிலை மாற்றங்களின் காரணமாக பெருமளவான பாதிப்புகள் இலங்கைக்கு ஏற்பட இருக்கின்றது என்பதை நான் எதிர்வு கூறியிருந்தேன். ஆனால் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாற்றத்துக்கு காரணம் இந்த சூறாவளியினுடைய தாக்கம். சூறாவளி இம்முறை வழக்கத்துக்கு மாறாக இலங்கையினுடைய தென்கிழக்கு பகுதியிலிருந்து உருவாகி வடபகுதி மட்டும் அதனுடைய பாதையை அகலமாக்கி கொண்டு வந்திருக்கின்றது. ஆகவே இவ்வாறு வருகின்ற பொழுது இலங்கை முழுவதற்கும் இதனுடைய பாதிப்புகள் காணப்பட்டிருக்கின்றன. அப்போ இதனால தான் இலங்கையினுடைய மலையக பகுதிகளில் நிலச்சரிவுகள் மிக அதிகமாக ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த நிலச்சரிவுகள் பற்றி, அதாவது குறிப்பாக மலையகத்தில் எந்த பகுதிகளில் நிலச்சரிவுகள் அதிகமாக ஏற்படும் என்பது பற்றி NBRO என்று அழைக்கப்படுகின்ற தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் பல்வேறு ஆய்வுகளையும் மேற்கொண்டு நுணுக்கமான முறையில் விவரமாக பல படங்களை தயாரித்து வைத்துள்ளது. இந்த படங்களின்படி எந்த பகுதிகளில் இந்த நிலச்சரிவுகள் ஏற்படும், அதிலிருந்து மக்கள் தம்மை எவ்வாறு பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பது பற்றிய சகல அறிவுறுத்தல்களும் அவர்கள் விட்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கு ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்று சொன்னால், இலங்கையில் இவ்வாறான அறிவுறுத்தப்பட்ட பகுதிகளில் தான் இந்த கூடுதலான நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்கின்றன. அவை தவிர்ந்த பகுதிகளிலையும் நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்கின்றன. அப்போ இதற்கு பிரதானமான காரணம் என்னென்று சொன்னால், இலங்கை நீண்ட காலமாக ஒரு வறட்சியான காலநிலையைத்தான் அனுபவித்து கொண்டு வந்திருக்கின்றது.
ஆரம்ப காலங்களை பொறுத்தளவில் இப்போ உதாரணமாக 10 வருடங்களுக்கு முற்பட்ட காலத்தில் இலங்கையில் நிலவிய இந்த காலநிலை போக்குகளை நாங்கள் அவதானித்தால் அந்த காலநிலை போக்குகள் மழைக்காலமாக இருந்திருக்கின்றன, ஈரலிப்பான காலமாக இருந்திருக்கின்றன. இதனால் இந்த மலையக பகுதிகளில் வந்து இந்த மண்ணுக்கும் பாறைகளுக்கும் இடையிலே ஒரு இணைவு இருந்திருக்கின்றது. ஆனால் இப்பொழுது நீண்ட காலமாக குறைவான மழை வீழ்ச்சி, வறட்சி, தேயிலை தோட்டங்கள் கூட வறட்சியினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இவ்வாறான தன்மையின் காரணமாக இந்த பாறைகளுக்கும் அந்த மண்ணுக்கும் இடையிலான அந்த இணைவு வந்து விடுபட்டு இருக்கின்றது. மண் வந்து வறட்சி அடைந்திருக்கின்றது. அப்போ வறட்சி அடைந்த தன்மையின் காரணமாக மண் வந்து இளகுன நிலையில் சொகுசாக காணப்படும். அப்போ இந்த நிலையில் திடீரென்று மழைவீழ்ச்சி, கடுமையான மழைவீழ்ச்சி ஏற்படுகின்ற பொழுது அந்த பாறைகளுக்கும் அந்த மண்ணுக்கும் இடையிலான அந்த இணைவு விடுபடும், இலகுவாக விடுபடும். இவ்வாறு விடுபடுகின்ற பொழுது இந்த பாறைகளும் மண்ணும் நிலச்சரிவுகளாக கீழ் நோக்கி வரும். பெரும்பாலான சிறு கற்கள் தொடக்கம் பெரும்பாலான பெரிய பாறைகள் வரை கீழ் கவர்ச்சியின் காரணமாக, இந்த கிராவிட்டியின் காரணமாக கீழ்ப்பகுதிகளை நோக்கி வருகின்ற பொழுது இந்த மண் சரிவு ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இம்முறை ஏற்பட்ட இந்த மண் சரிவுகளை நாங்கள் அவதானித்தால் ஆரம்ப காலங்களைப் போல ஒரு குறிப்பிட்ட சில இடங்களில் மாத்திரம் அவை காணப்படவில்லை. மலையகத்தினுடைய பெரும்பாலான பகுதிகள் முழுவதும் நாங்கள் நிலச்சரிவு ஏற்படாதென்று நினைத்து கொண்டிருந்த சில பகுதிகளில் கூட நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆகவே இதற்கு அதிகளவான மழை வீழ்ச்சி ஒரு முக்கியமான காரணம். இரண்டாவது, கடந்த காலத்தில் ஏற்பட்ட காலநிலை மாற்றத்தின் காரணமாக வறட்சியடைந்த நிலப்பகுதி திடீரென்று மழை நீரை பெறுகின்ற பொழுது ஏற்படுகின்ற அந்த விடுபடுகின்ற தன்மையின் காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவுகள். அப்போ இவற்றின் காரணமாகத்தான் இவை ஏற்பட்டிருக்கின்றன. இதில் ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னு சொன்னால், மக்கள் இதில் அவதானமாக இருக்க வேண்டும். இலங்கையை பொறுத்தவரையில், இலங்கை என்று கூறுகின்ற பொழுது தென்னாசியா, தென்கிழக்காசிய நாடுகள், அதாவது இலங்கை, இந்தியா, தென்கிழக்காசிய நாடுகள், மலேசியா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளை நாங்கள், ஈவன் சீனாவை எடுத்தால், தூரகிழக்கு ஆசியாவை எடுத்தால், இந்த நாடுகள் வந்து இனி வரும் காலத்தில் அனர்த்தங்களினுடைய மையப்பகுதியாக இருக்க போகின்றது. உலகம் முழுவதும் அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன எல்லா இடங்கள்லையும். ஏனென்று சொன்னால் மனிதனுடைய நடவடிக்கைகளும் அளவுக்கு அதிகமான யுத்த நடவடிக்கைகளும் வளிமண்டலத்தில் ரசாயன ரீதியாக மாசாக்குகின்ற செயற்பாடுகளும் தான் இவற்றுக்கான காரணம். ஆகவே இந்த தாளமுக்கம் இவ்வளவு வீரியம் கொண்டு, உதாரணமாக கடல்ல உருவாகின்ற ஒரு சூறாவளி தரையை தாக்குகின்ற பொழுது அந்த கடல்ல இருந்து பெற்ற சக்தியின் காரணமாக தரையை சேதப்படுத்தி தரைப்பகுதிகளை அழிவுக்குள்ளாக்கி தரையில் உள்நோக்கி நகருகின்ற பொழுது அவை செயலிழந்துவிடும். ஏனென்று சொன்னால் காற்றினுடைய அந்த சூறாவளியினுடைய அந்த உந்து விசையினுடைய மையம் கடலில் தான் காணப்படுகின்றது. ஆகவே இதன் காரணமாக இழந்துவிடும். ஆனால் இந்த முறை என்ன என்று சொன்னால், இந்த தென்கிழக்கு பகுதியில் சமுத்திரத்தில் உருவான இந்த சூறாவளி கடலிலும் தரையிலும் மையம் கொண்டு முல்லைத்தீவு மாவட்டம் வரை வந்திருக்கின்றது. ஆகவே இதனால் ஒரு நீண்ட பகுதியை இது கடந்து வந்திருக்கின்றது. இப்போ உதாரணமாக நாங்கள் வழக்கமாக வங்கக்கடலில் உருவாகின்ற சூறாவளிகள் இலங்கைக்கு அருகாக சென்று தமிழ்நாடு, ஆந்திரா, ஒரிசா பகுதிகளை எல்லாவற்றையும் தாக்கி இறுதியில் பங்களாதேஷை சென்றடையும். அப்போ இவ்வளவு ஒரு தொடர்ச்சியான நீண்ட பாதையை பாதித்து கொண்டு செல்லும். அதே போன்ற ஒரு தன்மை குறிப்பாக இலங்கையில் ஒட்டுமொத்தமாக இலங்கை முழுவதற்குமாக ஏற்பட்டிருக்கின்ற இந்த அழிவு இலங்கையினுடைய ஒரு நீண்டகால வரலாற்றுக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு பாரிய அழிவு. இது போன்ற அழிவு இலங்கையில் சுதந்திர காலத்துக்கு பின்னர் கூட, சுதந்திர காலத்துக்கு முற்பட்ட காலங்களில் கூட ஏற்படவில்லை. 1875 ஆண்டு நினைக்கிறேன் ஒரு மிக கூடுதலான மழைவீழ்ச்சி ஏற்பட்டது முல்லைத்தீவு மாவட்டத்தில். அதுக்கு பிறகு எந்த விதமான பாரிய அனர்த்தங்கள் எதுவும் ஏற்படவில்லை. இவ்வளவு பெரிதாக முழு மத்திய மலைநாட்டு பிரதேசத்தையும் உள்ளடக்கியவாறு ஒரு நிலச்சரிவு இந்த முறை தான் உணரப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது ஒரு அபாயகரமான நிலை. ஆனால் இன்னும் ஒரு அம்சம் என்னென்று சொன்னால், இந்த நிலச்சரிவின் காரணமாக ஏற்பட்டிருக்கின்ற தாக்கங்களை இலங்கை நிவர்த்தி செய்வதற்கு 2-3 வருடங்கள் செல்லும். இது இலகுவான ஒரு பாதிப்பில்லை. சுனாமி ஏற்பட்ட பொழுது 2004 ஆண்டு இலங்கையினுடைய கரையோர பகுதிகளை தாக்கி அழுத்தி போட்டு
அழித்து விட்டது. அவ்வளவுதான். ஆனால் அதனால மக்கள் இறந்தார்கள், கரையோர பகுதியினுடைய உள்கட்டுமானங்கள் பாதிக்கப்பட்டன. அது ஒரு பெரிய அளவிலான ஒரு தாக்கம் என்று சொல்லுகின்ற இல்லை, இதோடு ஒப்பிடுகின்ற பொழுது இதனோட ஒப்பிடுகின்ற பொழுது. ஆனால் இது ஒரு மோசமான பொருளாதார ரீதியான பாதிப்பு. உள்கட்டுமானங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன, பெருந்தெருக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன, மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கின்றது, மக்களினுடைய வாழ்க்கை தொழில் பாதிக்கப்பட்டிருக்கின்றது, மக்களினுடைய விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது, மக்களினுடைய பொருளாதாரத்துக்கு ஆதாரமாக விளங்குகின்ற விவசாய பகுதிகளினுடைய கால்நடைகளை காணவில்லை. இவ்வாறான பல்வேறு வகையான தாக்கங்களை, இது ஒரு பெரிய அனர்த்தம். இலங்கையில் இது போன்ற அனர்த்தம் இந்த நூற்றாண்டில் ஏற்படவில்லை. உண்மையில் தெளிவாக புவியியல் சார்ந்த பல விடயங்களை நுட்பமாக நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள். அது சார்ந்த அடுத்த கேள்வி அமைகிறது. இப்பொழுது இந்த தாக்கம் இவ்வாறு இருக்கின்றது, அதற்கான காரணம் என்னவென்று நீங்கள் தெளிவாக விளக்கியிருந்தீர்கள். இந்த தாக்கத்தினால் 344 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள், 370 பேர் காணாமல் போயிருக்கின்றார்கள். இந்த இயற்கை நீங்கள் சொன்னது போல இவ்வாறான தரையாக இருந்தாலும் சரி, பாறையாக, அந்த இயல்பு மாற்றங்கள், புவியியல் சார்ந்த மாற்றங்கள் ஏற்படுவது வளமையான விடயம். கூடிக்குறுவது மனிதனுடைய செயற்பாடாக இருக்கின்றது. இவ்வாறான இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படும் பொழுது உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கு மனிதர்களுடைய அங்கு வாழும் மனிதனுடைய அறியாமையும் ஒரு காரணமாக இருக்கின்றது. குறிப்பாக நிலச்சரிவு ஏற்படுவதற்கு எது அறிகுறியாக இருக்கின்றது, ஆரம்ப அறிகுறி என்னவாக இருக்கின்றது, அதை எவ்வாறு தவிர்த்து கொள்ளலாம் அல்லது பாதுகாப்பான நகர வேண்டியது முக்கியமாக இருக்கின்றது. சில உயிரிழப்புகளுக்கு அந்த அறியாமையும் காரணமாக இருக்கின்றது. அடிப்படையில் என்னென்ன விடயங்களை ஒரு பொதுவான ஒரு அனர்த்தத்தை எதிர்நோக்குபவர்கள், அனர்த்தம் ஏற்படலாம் என்று முன்னெச்சரிக்கை விடுக்கப்படுவர்கள் என்ன விடயங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும்? மிக பிரதானமாக முதலாவது அந்த மலையக பகுதிகளில் மலைப்பாங்கான பிரதேசங்களில் வீடுகளை அமைக்கின்ற பொழுது, வாழிடங்களை அமைக்கின்ற பொழுது முதலில் அந்த பிரதேசத்தினுடைய கல்லியல் அமைப்பு, அந்த கல்லியல் அமைப்பு எவ்வாறு காணப்படுகின்றது, ஜியோலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் எவ்வாறு காணப்படுகின்றது, அதனுடைய பாங்கு எவ்வாறு காணப்படுகின்றது, அந்த பிரதேசத்தினுடைய சாய்வு எவ்வாறு காணப்படுகின்றது, அந்த பிரதேசத்தில் காணப்படுகின்ற தாவர போர்வையினுடைய அமைப்பு எவ்வாறு காணப்படுகின்றது என்பதை பற்றி முதல் ஆய்வு செய்ய வேண்டும். எந்த இடத்திலாவது மக்கள் தமது வாழிடங்களை அமைக்கின்ற பொழுது இத்தகைய காரணிகளை மனதில் கொண்டுதான் அந்த வாழிடங்களை அமைக்க வேண்டும். அவ்வாறு வாழிடங்களை அமைக்கின்ற பொழுது, ஆனால் தற்பொழுது ஏற்பட்ட இந்த நிலச்சரிவுகளுக்கு பிரதானமான காரணம் என்னென்று சொன்னால் பொருத்தமற்ற பகுதிகளில் அமைக்கப்பட்ட வாழிடங்கள். அதான் ஒரு பிரதானமான காரணம். ஆகவே இப்போ உதாரணமாக இந்த கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்த கடுகனாவையில் ஏற்பட்ட இந்த பிரச்சனையெல்லாம் அந்த பொருத்தமற்ற நிலப்பகுதியில் அமைக்கப்பட்ட வாழிடங்கள். இப்போ உதாரணமாக நாங்கள் அந்த பகுதியால் நான் பல தடவைகள் சென்றிருக்கிறேன். அப்பொழுது பார்த்து நான் சில பேரோட சொல்லணும்னா என்னென்னா, இந்த பகுதியில் நிச்சயம் ஒரு பிரச்சனை வரும். ஏனென்றால் நிலச்சரிவுகள் நாங்கள் நினைக்காத நேரத்தில் ஏற்படும், நினைக்காத இடத்தில் ஏற்படும். இது மலைவீழ்ச்சியினுடைய தாக்கம், இயற்கை அனர்த்தத்தினுடைய ஒரு பிரதானமான அம்சம். ஆகவே இலங்கையில் இப்போ ஏற்பட்டிருக்கிற இது மற்றது இலங்கை மக்கள் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இப்பொழுது ஆரோக்கியமான, சுகாதாரமான, நல்ல திரகாத்திரமான காலநிலை நிலைமைகளில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. எமது கடந்த கால நடவடிக்கைகள், கைத்தொழிலுக்கு பிற்பட்ட காலத்திலிருந்து ஏற்பட்ட கடந்த கால நடவடிக்கைகளின் காரணமாக ஏற்பட்ட காலநிலை மாற்றம், பூகோள வெப்பமடைதலின் காரணமாக காலநிலை மாற்றமடைந்து சீற்றம் கொண்டிருக்கின்றது. ஆகவே இதனுடைய தாக்கம்தான் இந்த மத்திய மலைநாட்டினுடைய மலைவீழ்ச்சி ஏற்பட்டு இந்த அதிகளவான நிலச்சரிவுகள் ஏற்படுவதற்கான காரணம். ஆகவே இந்த நிலச்சரிவுகளை ஏற்படுகின்ற பொழுது நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், வாழிடங்களை அமைக்கிற பொழுது சரிவான பகுதிகளில் அமைக்கக்கூடாது. அது ஒரு முக்கியமான அம்சம். இப்போ ஏற்பட்ட இந்த அம்சங்கள் எல்லாம் இந்த சரிவான பகுதிகள். அடுத்தது இன்னொரு அம்சம் என்னென்று சொன்னால், இந்த வீதி அமைப்பு. வீதிகளை அமைக்கிற பொழுது நாங்கள் மலையக பகுதிகளில் நீங்கள் வீதிகளை பார்த்தால் ரோட்டினுடைய ஒரு பக்கம் பள்ளமாக இருக்கும், மற்ற பக்கம் செங்குத்தாக இருக்கும். ஆகவே இந்த வீதி அமைப்பு அதிகாரிகள் இந்த செங்குத்தான பக்கங்களில் இருந்து இந்த சரிவு ஏற்படுமா ஏற்படாதா என்பதை முதலில் கவனத்தில் கொண்டிருக்க வேண்டும். இந்த பொறியியலாளர்கள் அதனை கவனத்தில் கொண்டிருக்க வேண்டும். அப்போ இந்த வீதிகளில் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகள், இந்த தடைகளினுடைய பெரும்பாலான அம்சம், ஏறக்குறைய ஒரு பெரும்பாலான சதவீதமான பகுதி இந்த செங்குத்தான பகுதிகளில் இருந்து சரிவடைந்து விழுந்த மண்குவியல்கள். அதுதான் ஒரு முக்கியமான காரணம். ஆகவே இதுகளை எல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இலங்கைக்கு
இலங்கை அரசாங்கத்துக்கு எதிர்பாராத விதமாக மிகப்பெரிய ஒரு பொறுப்பொன்று ஏற்பட்டிருக்கின்றது. இவற்றினை சீர் செய்வது என்பது மிகவும் இலகுவான காரியம் அல்ல. வீதி போக்குவரத்தை சீர் செய்வது, அதனை மாற்றியமைப்பது ஒரு நீண்டகால திட்டத்தில் குறுங்கால நடவடிக்கைகளை இதை அவசரமாக எடுத்தாலொழிய இதனை நாங்கள் நோமலுக்கு கொண்டு வர முடியாது. உண்மையில் சில விடயங்களிலிருந்து ஒரு விடயத்திலிருந்து நாங்கள் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இதிலிருந்து உயிர்களை அதற்கு விலையாக கொடுத்து சில முக்கியமான பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். உண்மையில் பேராசிரியர் நீங்கள் சொன்னது போல பல விடயங்களை நுணுக்கமாக நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். உண்மையில் இவ்வாறான ஒரு விடயங்களை எவ்வாறு தவிர்க்கலாம் என்ற ஒரு அற்புதமான விளக்கத்தை தந்தீர்கள். இது சாமானியவர்களுக்கும் அல்ல, அதிகாரிகள், அதிகார தரத்தில் உள்ளவர்களுக்கு அனைவருக்கும் இது பொருத்தமானதாக இருக்கும். இனிவரும் காலங்களில் இவ்வாறான இழப்புகளை நாங்கள் தவிர்த்துக் கொள்வதற்கு. அந்த வகையில் நேரம் போதாமை காரணமாக நிகழ்ச்சிகள் நிறைவு செய்ய வேண்டியிருக்கின்றது. அற்புதமான பல விடயங்களை தந்தமைக்காக நேத்ரா குடும்பம் சார்பாக மீண்டும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி பேராசிரியர். நன்றி, வணக்கம். அந்த வகையில் இந்திய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் முதலாவது சிறப்பு நேர்காணல் பகுதியில் பல நுட்பமான பல அவசியமான விடயங்களை எம்முடன் பகிர்ந்து கொண்டிருந்தார் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் சிரேஷ்ட பேராசிரியர், புவியியல் துறையின் சிரேஷ்ட பேராசிரியர் கலாநிதி எஸ். ஆண்டனி நோர்பர்ட் அவர்களுக்கு மீண்டும் நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு முதலாவது நேர்காணல் பகுதியை நிறைவு செய்து கொள்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேத்ரா நிகழ்ச்சியோடு. அடுத்ததாக விசேட நேர்காணல் இரண்டாவது பகுதி இருக்கின்றது. இப்போ ஒரு விளம்பர இடைவேளை.